ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு விரும்பி உண்ணலாம் சேனல்ல ஈஸியான மெத்தட்ல கட்டாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதுல 4 ல 5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 6 கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறீங்க. நீங்க என்னுடைய சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். வதங்குச்சு அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம தாளிப்பு பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல என்னென்ன தாளிக்க போறோம் அப்படின்னா கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம் சேர்க்க போறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டு செய்யும் போது தான் நமக்கு இந்த கட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுல கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு 1.5 டீஸ்பூனும், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்திருக்கேன். நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நம்ம உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து வதக்கும் போது நமக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பழமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க, ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலையும் 2 டீஸ்பூன் அளவு எள்ளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ எள்ளை நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்து ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்து கத்திரிக்காய் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் நமக்கு கத்திரிக்காய் குழஞ்சு போகாம இருக்கும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க என்ன குழம்பு மிளகாய் தூள் வச்சிருக்கீங்களோ அதை சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நம்ம இதுல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு கரெக்டா 5 நிமிஷம் போதும். நம்ம எண்ணெயிலேயே நம்ம வதக்கிருக்கோம் இல்லைங்களா, அதனால 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடுங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது திறந்து பாத்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் கண்டிப்பா நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இதுல ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து நம்ம நல்லா கரைச்சு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இனிப்பா புளிப்பா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க பிரியாணி, ஒயிட் ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நீங்க நிலக்கடலை, எள்ளெல்லாம் அரைச்சு வச்சிருந்தீங்களா அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது தான் நமக்கு இதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே திறந்தே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்க விடுக்கும்போது நமக்கு நல்லா வாசமா இருக்கும். ஃபைனலா நம்ம கருவேப்பிலை, மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு இப்ப பார்க்க இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் நேரம் சென்று நல்லா கெட்டியாயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.